ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான ஷிகிமோரி இஸ் நாட் ஜஸ்ட் அ கியூட்டி சீசன் 1 எபிசோட் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். சம்மர் ஹாலிடேல ஃபாஸ்ட்டாக முடிஞ்ச மாதிரி நம்ம ஹீரோ தெரியுது. அண்ட் இப்போ கல்ச்சரல் ஃபெஸ்டிவல் அவங்க ஸ்கூலில் நடக்குது. நம்ம ஹீரோ காஸ்டியூம் டிசைனிங் குரூப்ல மாட்டிக்கிட்டு இருக்கான். இசுமி ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி நீ சூப்பரா தைக்கிற அப்படின்னு சொல்லி அவனை சுற்றி இருக்கிற பொண்ணுங்க சொல்றாங்க. எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோ மட்டும் ஷிகிமோரி வேற குரூப்ல இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வருத்தப்படுறான். அவளோட அழகை நம்ம ஹீரோ ரசிச்சுக்கிட்டே கையில ஊசியை வச்சு குத்திருக்கான். அவங்க எல்லாரும் ஜாலியாக பேசி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. போன வருஷம் மாதிரி ஷிகிமோரி என் கூட உட்காந்துருந்தா நான் அவ கூட ஜாலியா பேசிட்டு இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். ஈசுமி இதுல கொஞ்சம் எம்ப்ராய்டிங் எப்படி போடுறதுன்னு சொல்லி தெரியா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட கேட்கறா. நம்ம ஹீரோவா அதை சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். ஷிகிமோரி நம்ம ஹீரோவை பார்க்கும்போது அவன் ஜாலியா அந்த பொண்ணு கூட என்ஜாய் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. இப்போ இனுசோகா உள்ள வரான். அவன் பாக்ஸ் இறக்கி வச்சுட்டு ஷிகிமோரியை பார்க்கும்போது பார்த்தா அவ இவனை முறைச்சு பாக்குற மாதிரி தெரியுது. ஷிகிமோரியை என்ன முறைக்கிறா, அவ பாய் ஃப்ரெண்ட் பக்கத்துல கூட நான் நெருங்கலையே அப்படின்னு அவன் நினைக்கிறான். கல்ச்சரல் ஃபெஸ்டிவலுக்கு தேவையானதெல்லாம் ரெடியா இருக்கு, இந்த தடவை நான் பெர்ஃபெக்ட்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு கிளம்புறான். ஸ்கூல் வாசல்ல வச்சு நம்ம ஹீரோக்கு ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. இந்த தடவை எனக்கு நம்பர் 44 அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இந்த வருஷமும் இந்த கேம் நடக்குதா சூப்பர் அப்படின்னு அவங்களை பார்த்து சொல்றான். நம்ம ஹீரோவோட கிளாஸ் வந்துட்டு அனிமல் கஃபே நடத்துறாங்க. சோ எல்லாருமே அனிமல்ஸ் மாதிரி காஸ்டியூம் போட்டிருக்காங்க. ஈசுமிக்கு இந்த காஸ்டியூம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இனிசாக்கி நீ ஃபேஸ் மூடி இருந்தா கூட உள்ளுக்குள்ள இருக்கிற நாய் நீ தான் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஹச்சிமிட்சு அவனை கலாச்சிட்டு இருக்கா. ஈசுமி எனக்கு இது பார்க்க எதுவும் வியர்டா தெரியுதா அப்படின்னு ஷிகிமோரி கேட்கவும் பார்க்கறதுல நீ கியூட்டா தான் இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீயும் இதுல அழகா தான் இருக்க ஈசுமி அப்படின்னு ஷிகிமோரி சொல்றா. ரெண்டு பேரும் கொஞ்சத்தை விட்டுட்டு வேலையை பாக்குறீங்களா அப்படின்னு அங்க இருக்கிற ஒரு பொண்ணு சொல்றா. இவங்க கிளாஸ் நடத்துற அந்த அனிமல் கஃபேக்கும் நிறைய கூட்டம் வருது. ஃபெஸ்டிவல் வழக்கம் போல நார்மலா போய்கிட்டு இருக்கு. அண்ட் இவங்களுக்கு நிறைய சேல்ஸும் நடந்துட்டு இருக்கு. நிறைய கூட்டம் வர்றதுனால நிறைய பேர் கண்டினியூஸா ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவால டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியல. ஃபாஸ்டா வேலையை பாக்குறான். நீங்க கூட ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்னு ரெண்டு பொண்ணுங்க கேக்குறாங்க. எனக்கு காஃபி கொண்டு வாங்க, நான் ஆர்டர் பண்ண ஜூஸ் என்னாச்சு அப்படின்னு சொல்லி இப்படியே வேலை பிரஷர் அதிகமாகுது. ஒரு பேப்பர் கீழே விழுவான். அதுல நம்ம ஹீரோ காலை வச்சு வலிக்குள்ள போறான். எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஐஸ்கிரீமியாச்சும் பிடிக்கணும்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். பட் ஷிகிமோரி வந்து டக்குன்னு ரெண்டுத்தையும் பெர்ஃபெக்ட்டா பிடிச்சிருதா. இங்க நீ ஒருத்த மட்டும் தனியா வேலை பார்க்கல, ஓகேவா, ஹெல்ப்னா என்ன கூப்பிட வேண்டியதானே அப்படின்னு சொல்றா. இப்போ ஒரு வழியா ஃபர்ஸ்ட் டே ஃபெஸ்டிவல் முடிஞ்சு அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போறாங்க. நல்லாவே என்ஜாய் பண்ணல அப்படின்னு அவங்க பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது நாளைக்கு எனக்கு லைப்ரரி டியூட்டி போட்டிருக்காங்க. ஸோ நான் காலங்காத்தாலேயே அங்கே தான் இருக்கணும். நான் லைப்ரரி கமிட்டியில் இருக்கிறதுனால கண்டிப்பாக டியூட்டி பார்த்து தான் ஆகணும். சாரிப்பா, என்னால் நம்ம கிளாஸ் நடத்துகிற கஃபேக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படவும், கவலைப்படாத, உனக்கும் சேர்த்துவோம் வேலையை நான் பார்க்குறேன் அப்படின்னு ஷிகிமோரி சொல்லுவோம். நம்ம ஹீரோ ரொம்ப ஹாப்பி ஆகிறான். ஒரு வழியா அன்னைக்குள்ள நாள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் முடியுது. இப்போ ஃபெஸ்டிவலோட செகண்ட் டே காலங்காத்தாலே எல்லாரும் எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ லைப்ரரி டியூட்டிக்கு போயிட்டு இருக்கான். எப்போ ரெண்டு மெம்பர்ஸ் தானே டியூட்டிக்கு போடுவாங்க. இன்னொரு மெம்பருமே என்னோட கிரேடா இருந்தா நல்லா இருக்கும் நம்ம ஹீரோ நினைக்கிறான். காமியா நீ அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கறான். ஹாய் ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்னு சொல்றா. நல்ல வேலை யாரோ தெரியாதவங்க இருப்பாங்கன்னு நினைச்சேன், நீ வந்தது நல்லதா போச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க வந்ததுல எனக்கும் சந்தோஷம் தான். இந்த ஷெல்ஃப்ல வைக்க எனக்கு ஹெல்ப் பண்றியா அப்படின்னு கேக்குறா. காமியா லைப்ரரி கமிட்டிலயும் இருக்கா. வாலிபால்லயும் ஒரு பெஸ்ட் பிளேயர். அவளை சுத்தி எப்பவுமே கூட்டம் இருக்கும். அவ கிட்டத்தட்ட ஒரு செலிபிரிட்டி மாதிரி. இவங்க ரெண்டு பேருமே லைப்ரரி கமிட்டில இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரே நாள்ல டியூட்டி நடத்திட்டு இருந்திருக்கு. காமியாவை பார்த்து நம்ம ஹீரோ நர்வஸா இருந்தாலும் அவ ஃப்ரெண்ட்லியா பேசுறதுனால நம்ம ஹீரோவா அவ்வளவு ஓரளவு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்காங்க. ஃபெஸ்டிவல் என்ஜாய் பண்ண விடாம நமக்கு டியூட்டி போட்டுட்டாங்க. எங்க கிளாஸ்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஆமா உனக்கு எப்படி அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும். நான் டியூட்டிக்கு வரும்போது எல்லாரும் என்ன போகாதான்னு சொல்லி அழதான் செஞ்சாங்க அப்படின்னு காமியா சொல்லுவோம். ஆமா நீ ரொம்ப பாப்புலர் ஆச்சு, உன்னை சுத்தி எப்பவும் ஆளுங்க இருப்பாங்களே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ சொல்றது கரெக்ட் தான், சுத்தி எப்பவும் ஆளுங்க இருப்பாங்க. பட் இப்போ தனியா இருக்கிறத நான் என்ஜாய் பண்றேன். இந்த மொமெண்ட் கூட நான் என்ஜாய் பண்றேன் அப்படின்னு சொல்றா. போன வருஷம் நடந்தது காமிக்கிறாங்க. குட் மார்னிங் மேம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஏதோ புக் வேணுமான்னு காமியா கேட்கறா. இல்ல மேம், நானும் இங்க டியூட்டி பாக்குறதுக்காக தான் வந்திருக்கேன். நானும் லைப்ரரி கமிட்டில இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ தலை குனிஞ்சு வணக்கம் சொல்லும்போது டேபிள்ல தலையை முட்டிக்கிறான். மேம் எல்லாம் கூப்பிட வேண்டாம், நம்ம ரெண்டு பேரும் ஒரே கிரேடு தான், காமியானே கூப்பிடு அப்படின்னு சொல்றா. ஓ தேங்க்யூ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். லைப்ரரியில என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத கத்து கொடுக்கவும் நல்லாவே சொல்லி கொடுக்குற அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹே காமியா, என்ன சீக்கிரம் வந்துட்டு நம்ம ஹீரோ கேட்கவும், என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன வெளியே கூப்பிட்டாங்க, பட் ஒன்று தனியா டியூட்டி பார்க்க விட முடியாதுல, அதான் சீக்கிரம் இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். காமியா நீ உண்மையிலேயே நைஸ் பர்சன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோவையே அவ பார்த்துட்டு இருக்கவும் என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கறான். இது நாள் வரைக்கும் என்ன யாரும் அந்த மாதிரி சொன்னதில்லை அப்படின்னு சொல்றா. இப்படி நடந்த எல்லாத்தையுமே காமியா யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அப்படின்னா உன்னோட தனிமையை என்ஜாய் பண்ண எல்லா வேலையும் ஏன் கிட்ட பெற்று அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்பெல்லாம் நீ கொஞ்சம் வித்தியாசமா தெரியற அப்படின்னு சொல்லுவோம். எப்படி அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நீ யாரையோ லவ் பண்றியா அப்படின்னு கேட்கவும், அது எப்படி தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நீ ஷிகிமோரியா தானே லவ் பண்ற, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நீங்க ரெண்டு பேருமே இப்போ ஒரே கிளாஸ்ல தான் இருக்கீங்களா, அவ ரொம்பவே சூப்பரான ஒரு பொண்ணு, அவளை பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்லு அப்படின்னு காமியா கேட்கவும், காமியா நார்மலா இந்த மாதிரிலாம் பேசவே மாட்டாளே, இன்னைக்கு அதிகமா பேசுறா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நீங்க எப்படி மீட் பண்ணிக்கிட்டீங்க, யார் ஃபர்ஸ்ட் லவ் ப்ரப்போஸ் பண்ணது எனக்கு சொல்லு, நான் தெரிஞ்சுக்கணும் சொல்லு அப்படின்னு கேட்கறா. பொறு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். எனக்கு ஷிகிமோரியை பத்தி சொல்லு, நான் தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும் அப்படின்னு கேட்கறா. ஒருவேளை காமியாக்கு ஷிகிமோரி மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குமோ, ஏன் இவ்வளவு தூரத்துக்கு கேட்கறா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஹீரோட நம்பர் 44 இருக்கு. பட் ஷிகிமோரிக்கு கிடைச்சிருக்கிற நம்பர் 78 இருக்கு. நீ எவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்தாலும் நம்பர் ஒன்னும் சேஞ்ச் ஆக போறது இல்ல அப்படின்னு நெக்கோ சொல்றா. ஆக்சுவலி கிட்டத்தட்ட இது ஒரு லவ் கேம் மாதிரி. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரேண்டமா ஒரு நம்பரை கொடுப்பாங்க. ஸ்டூடெண்ட் கவுன்சிலாலேயே இந்த கேம் அப்ரூவ் பண்ணப்பட்டதுதான். யார் யாருக்கு என்னென்ன நம்பர் வந்திருக்குங்கிறத அந்த கிளாஸ்க்கு வெளியே எழுதி போடுவாங்க.
அதுல போய் பார்த்துட்டு மேட்சிங் நம்பர் இருக்கிற 2 பேரும் போய் ஒன்னா போட்டோ எடுத்துக்கிடலாம். ஷிகிமோரிக்கும் நம்ம ஹீரோக்கும் கூட போன வருஷம் ஒரே நம்பர் கிடைச்சு அதுலதான் அவங்க ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. இல்ல நான் விட மாட்டேன், இந்த 44 நம்பர் யார்கிட்ட இருக்கோ அதை நான் அவங்க கிட்ட போய் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லி ஷிகிமோரி சொல்றா. நீங்க எப்படி மீட் பண்ணிக்கிட்டீங்க, உங்க லவ் ஸ்டோரிய சொல்லு அப்படின்னு காமியா கேக்குறா. சரி சரி சொல்றேன், இவ ஏன் இதுல இவ்வளவு ஆர்வம் காட்டுறா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். போன வருஷம் நம்ம ஹீரோக்கும் அவளுக்கும் 212 அப்படிங்கிற நம்பர் சேமா வந்திருக்கு. ஹே ஈஸிமி, நம்ம 2 பேருக்குமே ஒரே நம்பர் கிடைச்சிருக்கு அப்படின்னு ஷிகிமோரி சொல்றா. நம்ம ஹீரோ வந்துட்டு இதை போட்டோ எடுத்துக்கலாமான்னு அவட்ட கேட்கணும்னு நினைக்கிறான். ஃபெஸ்டிவல்ல 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சுத்தி பார்க்கலாமா, கிட்டத்தட்ட இது ஒரு டேட்டிங் மாதிரி தான் இருந்தாலும் அப்படின்னு நம்ம ஹீரோ வைக்கப்பட்டுக்கிட்டே நம்ம ஒன்னா சுத்தி பார்க்கலாமா அப்படின்னு கேக்குவான். அவ்வளவு சரி ஓகே அப்படின்னு சொல்றா. அந்த டைம்ல இவங்க 2 பேரும் அபிஷியலா லவ் பண்ணிட்டு இல்ல, பட் 2 பேருமே ஒன்னா சுத்துறாங்க. 2 பேருமே வைக்கப்பட்டுட்டே வராங்க. சேம் நம்பர் இருக்கிறவங்க போட்டோ எடுத்துக்கலாம், நம்ம போய் இதுல போட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு ஷிகிமோரி கேட்குவோம். ஆக்சுவலி இதை நான் உன்கிட்ட ஃபர்ஸ்ட்ல இருந்தே கேட்கலான்னு இருந்தா தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா உனக்கும் இதுல விருப்பம் தானே அப்படின்னு ஷிகிமோரி பாக்குறா. பட் நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த நம்பரை தொலைச்சிட்டான். போச்சு, நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சந்தேகப்பட்டேன், என்னடா இன்னைக்கு ஷிகிமோரி கூட ஜாலியா சுத்திட்டு இருக்குன்னு. இந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு இந்த மாதிரிலாம் லக்கியெல்லாம் எதுவும் நடக்காதுன்னு ஃபர்ஸ்டே யோசிச்சேன். இதனால ஷிகிமோரி தான் வருத்தப்படுவா. என்னோட அன்லக்னால அவ என் கூட இருந்தா அவளுக்கும் சேர்த்துதான் கஷ்டம். இதை எங்கேயே நிப்பாட்டிக்கிடணும், எனக்கு கிடைச்சது அவ்வளவுதான், இதுதான் எப்பவும் நடக்கும், சாரிப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஈஸிமி வா, நம்ம 2 பேருமே போய் அந்த தொலைஞ்ச கார்டு தேடலாம் அப்படின்னு வா சொல்றா. என்னோட விதி இதுதான், இப்படிதான் நடக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அது உண்மை கிடையாது, உன்னால முடியாம இருக்கிறது, நீ அட்லீஸ்ட் ட்ரை பண்ணலாம்ல அப்படின்னு வா கேக்குறா. ஆமா, நான் இப்படியே வருத்தப்பட்டு இருக்க போறது இல்ல, நான் போய் தேடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவங்க 2 பேருமே தேடுறாங்க. என்கிட்ட தான் அந்த நம்பர் இருந்துச்சுன்னு அந்த கிளாஸ்க்கு வெளியே இருந்த போர்டுல இருக்கிறத போட்டோ எடுத்துட்டு வந்து காட்டுறான். ரோல்ஸ் படி 2 பேரும் கார்டை கொண்டு வந்தா மட்டும் தான் போட்டோ எடுக்க முடியும் அப்படின்னு அதோட பிரசிடென்ட் சொல்றான். நீ நினைச்சா அவன் விதியை மாத்த முடியும் அப்படின்னு சொல்லி ஷிகிமோரி சொன்னதை அவன் யோசிச்சு பார்த்துட்டு, எங்க 2 பேருக்கும் தான் ஒரே நம்பர் வந்திருக்கு, எங்களை ஜஸ்ட் போட்டோ மட்டும் எடுக்க விடுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். ஷிகிமோரி நம்ம ஹீரோவை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகுறா. நம்ம ஹீரோல பேஷனேட்டா இருக்கிறத பார்த்துட்டு அந்த பிரசிடென்ட்டே வந்து ஒரு நம்பர் எழுதி கொடுத்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறான். அவங்க 2 பேருமே ஹாப்பி ஆகுறாங்க. போய் போட்டோ எடுத்துக்கோங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. இந்த சீக்ரெட் நமக்குள்ளேயே இருக்கட்டும் அப்படின்னு அந்த பிரசிடென்ட் சொல்றான். சரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இப்ப அவங்க 2 பேருமே போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அப்படிதான் எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே கண்டினியூஸா நடக்க ஆரம்பிச்சது. ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா நாங்க 2 பேரும் தனியா மீட் பண்ணோம். நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். பட் ஷிகிமோரி கொடுத்த தைரியத்துல நான் அவகிட்ட டேட்டிங் போகலாமான்னு கேட்டேன். இப்படிதான் எங்களோட லவ் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். காமியா ஒரு மாதிரி இருக்கா, உனக்கு என்னப்பா ஆச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி நான் கேட்டதில்ல அப்படின்னு சொல்லி அவ ஒரு மாதிரி கண் கலங்குறா. நம்பர் 44 வேற யார்கிட்ட இருக்குன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி ஷிகிமோரி பார்த்துட்டு இருக்கா. நம்ம இன்னும் 2-3 கிளாஸ் செக் பண்ணல, அதுல இருக்கும் அப்படின்னு சொல்லி நெக்கோ சொல்றா. நம்பர் 44 நம்ம ஹீரோ கிட்ட இருக்கு. அண்ட் இன்னொரு 44 வந்துட்டு காமியா அப்படிங்கிற நேம்ல இருக்கு. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது.